நமஸ்தே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பிரவீன் உத்ராதோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். February 2025 பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்டில் பிரிச்சிருக்காங்க. காவிய கே ரூப், காவிய சாஸ்திர, பாஷா விஞ்ஞான் பிரவேஷ். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டான காவிய கே ரூப் புக்லேருந்து நம்ம வந்து எக்ஸாமில் 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. 2 கொஷின்ஸ் எழுதணும். ஒரு கொஸ்டின் வந்து 15 மார்க். ஸோ சாகித்ய समाज का दर्पण है. फर्स्ट क्वेश्चन, काव्य की आत्मा के परिभाषा के विभिन्न आचार्यों के मतों का परिचय. सेकंड क्वेश्चन, नाटक की परिभाषा एवं भारतीय पाश्चात्य मतों का संदर्भ देते हुए स्पष्ट कीजिए. थर्ड क्वेश्चन, उपन्यास की परिभाषा देकर स्पष्ट कीजिए. फोर्थ क्वेश्चन, काव्य के विभिन्न रूपों पर प्रकाश डालिए. फिफ्थ क्वेश्चन, काव्य किसे कहते हैं, भारतीय एवं पाश्चात्य दोनों मतों का उल्लेख करते हुए विवेचन कीजिए. सिक्स क्वेश्चन. செகண்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா காவிய சாஸ்திர. காவிய சாஸ்திர வந்து 3 பார்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ரஸ், அலங்கார், சந்த். ஸோ ரஸ் பற்றி நம்ம எழுதும் போது ஃபஸ்ட்டு வந்து ரஸ் கி பரிபாஷா, ரஸ்கா பரிச்சை எழுதிட்டு ரஸ் எந்த ரஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ காமனாக நம்ம அந்த பரிச்சையும் பரிபாஷாவும் எழுதணும். அதுக்கப்புறமா எந்த ரஸோ அதை எழுதி அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ என்னென்ன ரஸ் இம்பார்ட்டண்ட்டில் இருக்குன்னா கருண், வீர், ரௌத்ர, பயானக், அத்புத். இந்த 4 ரஸும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அலங்கார். அலங்காரில் அதே மாதிரி அலங்கார் கா பரிச்சய, அலங்கார் கி பரிபாஷா, அலங்காரோட லக்ஷன், பிரின்சிபல்ஸ் அதெல்லாம் எழுதணும். ஸோ அலங்காரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்னா அனுப்ராஸ், உபமா, பிராந்திமான், ரூபக், சந்தேக், உத்பிரேக்ஷா, ஸ்லேஷ். நெக்ஸ்ட் சந்த். சந்துக்கும் அதே மாதிரி நம்ம சந்தோடைய பரிச்சை, சந்த் கி பரிபாஷா, அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். பர்வை, கீதிகா, தோஹா, சௌபாயி, உல்லால், குண்டலியா, மந்தகிராத்தா. இதுக்கெல்லாம் நம்ம வந்து சூத்திர ஃபார்முலாஸ் எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் 5th ரோமன் லெட்டர் பார்த்திங்கன்னா பாஷா விஞ்ஞான் பிரவேஷ். அதுவும் வந்து நம்மளுக்கு 30 மார்க்ஸ்க்கு எழுத போகிறோம். 15 மார்க் கொஷின். ஸோ 3 பேஜஸ் எழுதணும். என்னென்ன கொஷின் நோட் பண்ணிக்காங்க. बोली, विभाषा, भाषा एवं राष्ट्रभाषा के स्वरूप तथा उसके भेद स्पष्ट कीजिए. फर्स्ट क्वेश्चन, भाषा परिवर्तन के स्वरूप और विविध प्रवृत्तियों पर प्रकाश डालिए. सेकेंड वन, हिंदी शब्द भंडार में संस्कृत के अतिरिक्त अन्य देशी और विदेशी शब्दों का समागत हुआ है, स्पष्ट कीजिए. थर्ड क्वेश्चन, लिपि की उत्पत्ति और उसके विकास पर एक परिचयात्मक निबंध लिखिए. फोर्थ क्वेश्चन, ज्ञान विज्ञान की विविध क्षेत्रों विज्ञान को किस प्रकार प्रभावित करते हैं, विवेचन कीजिए. फिफ्थ क्वेश्चन, भाषा की प्रवृत्तिगत विशेषताओं का उल्लेख करते हुए भाषा की एक सर्वसम्मत परिभाषा प्रस्तुत कीजिए. सिक्स्थ क्वेश्चन, भाषाओं को आकृति मूलक या रूपात्मक वर्गीकरण प्रस्तुत करते हुए उसकी समीक्षा कीजिए. 7th क्वेश्चन, देवनागरी लिपि की वैज्ञानिकता पर प्रकाश डालिए. 8 क्वेश्चंस. ஸோ அந்த 8 கொஷின்ஸும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 6th ரோமன் லெட்டர் வந்து டிப்பனியா. டிப்பனியாவில் வந்து நம்ம ஒரு டிப்பனிக்கு 5 மார்க். ஸோ 2 டிப்பனிஸ் எழுதணும். அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. अर्थ विस्तार, अनुकरण सिद्धांत, दक्खिनी, हिंदुस्तानी, देवी उत्पत्ति सिद्धांत, संकेतात्मक उत्पत्ति का सिद्धांत, अर्थ संकोच, கடிபோலி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிப்பனி வந்து 5 மார்க்ன்றதுனால 1 பேஜ் நம்ம எழுதணும். தேங்க்யூ.